ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தில் உங்களை மறுபடியும் இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக கர்த்தர் அமைத்து தர வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் நமக்கு ஒரு துணையாக இருப்பவர், வழியாக இருப்பவர், ஒளியாக இருப்பவர் இயேசு. ஆகவே அவரை புகழ்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? வீணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. பாவி என்றனை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றும் விட்டார். பாவி என்றனை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றும் திட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. சுற்றத்தாரும் காலத்தில் குளிந்திட்டா, நம்பினோ எதிராக வந்திட்டா. சுற்றத்தாரும் காலத்தில் குழிந்திட்டா, நம்பினோ எதிராக வந்திட்டா. கொள்ளை கூறியே பல பிரிந்திட்டா, ஐயா உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை உமக்கழிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே துணையாய் எப்பொழுதும் எந்த நிமிஷத்திலும் எந்த நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா ஸ்தானத்திலும் துணையாய் இருப்பவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரை நீங்கள் துணையாய் எப்பொழுதும் வைத்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள்லாம் காத்திருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
யோபு தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வின் மாற்றத்தை எதிர்நோக்கி சொல்லுகிற வார்த்தையைத்தான் நாம் இங்கே வாசித்தோம். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் அவசியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு மாறுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அவன் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், உள்ளே வெளியே, வெளியே இருக்கிற காலத்திற்கும் உள்ளே இருக்கிற காலத்திற்கும் ஒரு மாற்றம் அவசியம். மாறுதல் அவசியம். கிறிஸ்தவன் என்று வேஷம் போடுவதனால் வருகிற மாற்றம் அல்ல, மாறுதலினால் வருகிற மாற்றம். கிறிஸ்து நமக்குள் இருப்பதினால் வருகிற மாற்றம், கிறிஸ்து நமக்குள் உலாவுகிறதினால் வருகிற மாற்றம், கிறிஸ்து நமக்குள் தங்கியிருப்பதினால் வருகிற மாற்றம் கேட்கிறார். மாறுதல் எப்பொழுது வரும்? உங்களுக்கு தெரியும், அவர் இருந்த சிறையிருப்பின் நாட்களில் இழப்பு என்கிற சிறையிருப்பு, சோதனை என்கிற சிறையிருப்பு, பாடு என்கிற சிறையிருப்பு, உபத்திரவம் என்கிற சிறையிருப்பு, இந்த சிறையிருப்பில் இருந்த நாட்களில் அந்த தேவ மனுஷன் புலம்புகிறார். மனிதன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? ஒரு சரியான மாற்றம் வருவதற்கு ஏதுவாகவே கர்த்தர் சிலரை உடைக்கிறார், உடைக்க அனுமதிக்கிறார். மாறணும். அவன் மாறும் வரை அவனை தட்டுகிறார், கொட்டுகிறார், அடிக்கிறார், அணைக்கிறார். மாறுதல் அவசியம். நீ ரட்சிக்கப்பட்டன்றையே, நீ ரட்சிக்கப்பட்டதுனால என்ன மாற்றம்? எதில் நீ மாறி இருக்கிற சொல்லு. உனக்குள் வந்திருக்கிற மாற்றம் என்ன? உன் கிரியையில் வந்திருக்கிற மாற்றம் என்ன? உன் ஜீவிதத்தில் வந்திருக்கிற மாற்றம் என்ன? சொல்லு. ஆண்டவர் ஒரு மாறுதலை இந்த கடைசி நாள் எதிர்பார்க்கிறார். அதான் வேதம் சொல்லுது, நீ திரும்பு, அப்பொழுது நான் திரும்புவேன். நீ மாறணும், நம்ம மாறணும், நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும். அப்புறம் மாறுதல் வரும். அடுத்த கட்டையில் அவர் நம்ம மாறணும். தாவீது கேட்குறான், நான் எதில் மாறணும்?
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்கிறான். வேதனை உண்டாக்குற வழி, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற, ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்க்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ அவன் தன்னை ஆராய்ந்து அலசி பார்க்கிறான். நீர் அடைந்திருக்கிறீர், வானத்துக்கு ஏறினால் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டு அங்கே இருக்கிறீர். எல்லாம் அவருக்கு தெரியும். அவன் கேட்குறான், நம்ம மாறணும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் வடிகள் 2 ஸ்தோத்திரம் 38 நினைக்கிறேன் படிக்கும்போது ஜனம் கேட்குறாங்க, மனம் திரும்புதலுக்கு என்ன செய்யணும்? மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு வேறுபடு. ஒரு வேறுபாடு வேணும். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிற உலகம், நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். இப்போ ஒரு பேச்சு, அடுத்த செகண்ட் இன்னொரு பேச்சு. காலையில் ஒன்று பேசியிருப்பான், சாயந்தரம் இன்னொன்று பேசியிருப்பான், மதியம் ஒன்று பேசியிருப்பான், ராத்திரி ஒன்று பேசியிருப்பான். நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாது, எந்த பேச்சையும் நம்ப முடியாது. மாறும். அப்போ இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வேறுபடணும். அப்போ மாறுதல் வரும். சுகமமான மாறுதல், நிரந்தரமான மாறுதல், நிரந்தரமான விடுதலை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் 12ஆம் அதிகாரத்தில், உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறிகிற அறிவுள்ளவர்களாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்றது. இப்படி ஒரு மாறுதல் நமக்குள்ள. நீ திரும்பினா அவர் திரும்புவார், நீ மாறினா அவர் மாறுவார். அவர் புனிதனுக்கு புனிதன், மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிறவர். எப்பொழுதும் மாறுதல் வரும். மாறுதல் தர எப்பொழுதும் அவருக்கு ஓகே. எப்பொழுதும் அவர் விடுவிக்கிறது அவருக்கு ரைட், மேட்டரே கிடையாது. அந்த மாறுதலை நீ காண வேண்டும் என்றால் நீ மாறணும். சில மாற்றங்கள் உருவாக வேணும். நீ சர்ச்சுக்கு போகிற ஒரு நபராக இருக்கலாம், சர்ச்சில் முக்கிய பொறுப்புகளில் பாடு கொள்கிற ஒரு நபராக இருக்கலாம். காலை 5 மணி முதல் சாயந்தரம் 7 மணி வரை கிறிஸ்தவன், 7 மணிக்கு மேலே போதை கிறிஸ்தவன். சனிக்கிழமை எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை முழுவதும் போதை கிறிஸ்தவன், காலை பரிசுத்த கிறிஸ்தவன். எத்தனை மணி வரை? மதியம் வரை, கமிட்டி கூட்டம் முடிகிறது வரை பரிசுத்தம். உனக்கு ஒரு மாறுதல் அவசியம் இல்லவா?
உனக்கு ஒரு மாறுதல் தேவையல்லவா? எப்பொழுது அது வரும்? அதை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது நீ மாறுவாய் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ மாறும் பொழுது உனக்கு மாறுதல் நேரிடும். ஆண்டவர் இயேசு யோபுவை பார்க்கிறார். இவன் சொதப்புறானா, வழிவிட்டு விலகிறானா, நிலை தடுமாறுகிறானா அப்படின்லாம் பார்க்கிறார். வாய்ப்பே இல்லை. அழைத்த அழைப்பில் தெரிந்து கொள்ளுதல், ஏற்படுத்தின ஸ்தானத்தில் எல்லாம் இழந்தாலும், பிள்ளைகளை இழந்தாலும், நிலத்தை இழந்தாலும், சொத்தை இழந்தாலும், வருவாயை இழந்தாலும், நண்பர்களை இழந்தார்கள், எல்லாரும் கைவிடப்பட்டாலும் அவர் ஸ்டடியாக நின்னா, உறுதியான மாறுதல் வரும். எப்பொழுது மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்து நின்றான். நாள் ஒன்று வந்தது. 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நாள் ஒன்று வந்தது. எதை எதை இழந்தானோ, எதை எதை நஷ்டப்பட்டானோ, எதிலெல்லாம் நஷ்டமாயிற்றோ, எல்லாவற்றுக்கும் ஒன்றல்ல 2 மடங்கு. ஒன்றல்ல 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு வாழ்க்கையை மாற்றினார். மறுபடியும் அவனுடைய சரீரம், துர்நாற்றம் வீசின சரீரத்தை புதிய சாயலை கொடுத்தார். புதிய சரீரத்தை கொடுத்தார். புதிய உறுப்புகளை கொடுத்தார். புதிய மனுஷனாய் மாற்றி, அந்த மனுஷன் மூலமாய் மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்து, பூமிக்குரிய, உலகத்துக்குரிய, இம்மைக்குரிய, மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களால், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களால் யோபையும் அவனுடைய தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மாறுதலுக்கு காத்திருந்தார். உன் வாழ்க்கை மாற நான் எதிலை மாற வேணும்? எந்த காரியத்தில் நான் மாறணும்? எதை விட்டு நான் மாறணும்? எப்படி மாறணும் என்று சொல்லி உன்னை மாற அர்ப்பணிக்க வாழ்க்கையில் மாற்றம் சம்பவித்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் சம்பவித்து கொண்டே இருக்கும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஒரு யோபுவை போல புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, புலம்பல் பாடிக்கொண்டிருக்கிறீர்களோ, படுத்த படுக்கையில் இருக்கிறீர்களோ, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார். கட்டாயம் ஒரு மாறுதலை இன்றைக்கு தர, இந்த நிமிஷத்தில் தர, இந்த நேரத்தில் தர ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். மரித்தவனுடைய வாழ்க்கை மாறவில்லையோ? யோபுடைய வாழ்க்கை மாற்றவில்லையோ? மரித்த வாலிபனை உயிர்ப்பிக்கவில்லையோ? மரித்து போன லாசருவை உயிர்ப்பித்து அவனை மறுவாழ்வு கொடுக்கவில்லையோ? உனக்கு செய்வது அவருக்கு லேசான காரியம்.
ஆனால் ஏதோ ஒன்றில் நீ மாற வேண்டும். ஆதி அன்பை விட்டிருக்கிறாயோ? ஆதி அன்பை இழந்திருக்கிறாயோ? ஆதி மேன்மை இழந்திருக்கிறாயோ? ஆதி நன்மை இழந்திருக்கிறாயோ? ஆதியில் கொண்ட விசுவாசத்தை இழந்திருக்கிறாயோ? ஆதியில் கொண்ட நம்பிக்கை இழந்திருக்கிறாயோ? ஆதியில் கொண்ட பக்தி வைராக்கியத்தை இழந்திருக்கிறாயோ? இன்றைக்கு புதுப்பித்துக்கோ. உன் வாழ்க்கை திரும்ப கட்டிக்கோ. உன் வாழ்க்கை வளமாக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்பொழுது எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று குறிப்பிட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருக்கிறேன். நீ காத்திருக்கிற நாட்கள், காத்திருக்கிற நேரம் எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எவ்வளவு நேரம்? உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றத்துக்கு ஏற்ற மறுவாழ்வை கொடுப்பார். கழிந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரனை சந்திக்க நேர்ந்தது. கொடிய நெடுநாள் வியாதிஸ்தன். கட்டாயத்தின் பேரில் போக வேண்டிய சூழ்நிலை. அவர் பிரதர் இயேசுவை நம்புங்க, இயேசு எவரையும் மாற்றுகிற தேவன் பிரதர் அப்படின்னு சொன்ன போது, அப்படிதான் சரி, எப்படியா உடனே நான் மாறுவது? எங்கள் பாரம்பரியம் அப்படிப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தானே மாற முடியும். நான் சொன்னேன், அது உங்கள் பாடு. நீங்கள் எவ்வளவு ஸ்பீடாக இருக்கிறீங்களோ அவ்வளவு ஸ்பீடாக மாறுதல் வரும். எவ்வளவுங்க டிலே பண்ணுறீங்களோ அவ்வளவு டிலேயாகத்தான் மாற்றம் வரும். இப்போ இதில் எல்லாம் ஒரு மாறுதலை வருத்தி கொள்ளணுங்கிற அர்ப்பணம் உனக்கு இருந்தா இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லி வந்துட்டேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாதமும் 6 மாதங்களாக அந்த சகோதரனுக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறேன் ஐயா. எப்போ? இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக. எப்போ? இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக. திடீரென்று கழிந்த மாதத்தை அந்த சகோதரனுக்கு அதிகமான போராட்டம் அதிகரித்தது. பயங்கரமான போராட்டத்துக்குள் உடன்பட்டார். அவசரமாக போன் பண்ணார். ஐயா நான் மாறிடுறேன், இனி மாறிடுவேன், மாறியாச்சு, ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு. டிலே ஆக 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 அவருடைய நுரையீரல் அழிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. சரீரத்தின் உள் அபயங்கள் எல்லாம் அரிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நேற்றைய தினம் காலையில் அவருடைய உயிர்
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதில் டிலேயாக இருக்கணுமோ அதில் டிலேயாக இருக்கணும். எதில் ஸ்பீடாக இருக்கணுமோ அதில் ஸ்பீடாக இருக்கணும். மாற்றம் வர வாய்ப்பே இருக்காது. இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாறுதல் அவசியம். பாவத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறியா? உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறியா? பேர், புகழ், அந்தஸ்து, அழகு, செல்வம் என்கிற சூழ்நிலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையை கெடுத்துவிடும். உனக்கு தேவை ஒரு மாறுதல். அந்த மாறுதல் வருவதற்கு காத்திருப்பாயானால் இயேசு உனக்கு மறுவாழ்வு தருவார். அதை தான் இயேசு சொன்னார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் அவசியம். உன்னுடைய மனதில் ஒரு திருப்பம் அவசியம். ஒரு மாறுதல் அவசியம். அந்த மாறுதல் வருமானால் உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் மாறும், உன் நிலை மாறும், உன் சூழ்நிலை மாறும். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அந்த இயேசுவை தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். காலம் தாழ்த்தாத, நேரம் டிலே பண்ணாத, வேகமாய் தீவிரமாய் எதெல்லாம் மாற்றணும், எதெல்லாம் இயேசு சகையுடைய வீட்டுக்கு போகிறார். வாதல் படியில் கால் வைக்கவும் சகைவு சொல்லுகிறான். நான் யாராச்சும் இவங்கள்ட்ட அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான். அவனுடைய அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரம். அவனுடைய உள்ளத்தில் பாவ உணர்வு வந்தது, குற்ற உணர்வு வந்தது. இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. நீ மாறும் பொழுது உன் குடும்பத்தில் ரட்சிப்பு, உன் பிள்ளைகளிடத்தில் ரட்சிப்பு, உன் கணவனுக்குள் ரட்சிப்பு, உன் மனைவிக்குள் ரட்சிப்பு. யோபு மாறுதலுக்கு காத்திருந்தது போல காத்து கொண்டிருக்கிறாயா? கட்டாயம் உனக்கு ஒரு மாறுதலை இன்றைக்கு ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீ மாறணும், மாற்றிக்கொள்ளணும். குடியிட்டு கொண்டிருக்கிற நீ குடியை விட்டு திரும்பு. மோசமான பாதைகளில் போய்கொண்டிருக்கிற நீ அந்த பாதை விட்டு திரும்பு. குறுக்கலான பாதைகள் நடந்து கொண்டிருக்கிற நீ அந்த பாதையை விட்டு திரும்பு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பலத்த அற்புதங்களை செய்வார். கர்த்தர் இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எந்த சூழ்நிலையும் இன்று மாறும், எந்த சூழ்நிலையும் எனக்கு மாறும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். எந்த சூழ்நிலையும் இன்று மாறும், எந்த சூழ்நிலையும் எனக்கு மாறும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். எந்த சூழ்நிலையும் இன்று மாறும்,
எந்த சூழ்நிலை எனக்கு மாறும். இயேசு ரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இயேசு ரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். எங்கள் நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையில் இந்த மாறுதலின் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் சம்பவிக்கட்டும். வியாதியில், பலகீனத்தில், போராட்டத்தில், பிரச்சனையில், பாடுகளில், நெடுக்கத்தில், இடுக்கண்டில், சிறையிருப்பில், துக்கத்தில், தோல்வியில் துவண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்கிற நிலையில் கர்த்தர் மாறுதலை கட்டளையிடும். எங்கள் பிதாவாகிய யோபுக்கு மாறுதலை கட்டளையிட்டு 2 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.